அரண்டெல் இராச்சியத்தில் எல்சா மற்றும் ஆனா இரு அரச சகோதரிகள் அழகான அரண்மனையில் வளர்ந்தனர். மூத்த சகோதரி எல்சா பனியும் பனிக்கட்டியும் கட்டுப்படுத்தும் மாய வல்லமை கொண்டவள். ஒரு நாள் குழந்தைகளாக விளையாடும் போது எல்சா தன் மாய வல்லமையால் தவறுதலாக ஆனாவை காயப்படுத்தினாள். அரச குடும்ப ட்ரோல்கள் ஆனாவை குணப்படுத்தி எல்சாவின் வல்லமை பற்றிய நினைவுகளை அவளிடமிருந்து நீக்கினர். மேலும் குடும்பத்தினர் எல்சாவின் மாய வல்லமையை ரகசியமாக வைத்திருக்க அறிவுறுத்தினர். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பேன் என்ற பயத்தில் எல்சா தனக்குத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறாள். ஆனாவிடம் கூட விலகி இருக்கிறாள். பெற்றோர் விபத்தில் இறந்த பிறகு எல்சா அரண்டெல் நாட்டின் ராணியாக முடிசூடுகிறாள். முடிசூட்டு நாளில் ஆனா ஹான்ஸை சந்தித்து காதலிக்கிறாள். திருமணம் செய்ய எல்சாவின் ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். எல்சா மறுக்க வாதத்தில் அவள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாள். பயந்த எல்சா வடக்கு மலையிலே ஓடிச் செல்கிறாள். அறியாமல் அரண்டெலை என்றென்றும் குளிர்காலமாக மாற்றுகிறாள். அவள் தன்னுக்காக அழகான பனிமாளிகையை கட்டிக்கொண்டு புகழ்பெற்ற லெட் இட் கோ பாடலை பாடுகிறாள். சக்திகள் இன்னும் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டாலும் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன் என்று நம்புகிறாள். எல்சாவை தேடி ஆனா பயணமாகிறாள். அவளுடன் பனிக்கட்டி தொழிலாளி கிறிஸ்டாப், அவனது மான் ஸ்வென், எல்சா உருவாக்கிய பனிமனிதன் ஓலாஃப் ஆகியோரும் சேர்கிறார்கள். அவர்கள் எல்சாவை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் ஆனா திரும்ப வருமாறு வேண்டுகோள் விடுக்கும் போது எல்சா பதற்றமடைந்து தன் மாயத்தால் ஆனாவின் இதயத்தில் தவறுதலாக தாக்குகிறாள். இது உயிருக்கு ஆபத்தான தாக்கமாக இருக்கலாம். அவளை காப்பாற்றும் ஒரே வழி உண்மையான காதலின் செயல் மட்டுமே. அரண்டெலுக்கு திரும்பிய போது ஹான்ஸ் தன் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் ஆனாவை காதலிக்கவில்லை, அரியணையை கைப்பற்றவே ஆசை. ஆனா பலவீனமாகும் போது கிறிஸ்டாப் அவளை காப்பாற்ற ஓடுகிறான். உண்மையான காதலின் முத்தம் குணமாக்கும் என நம்புகிறான். ஆனால் ஹான்ஸ் எல்சாவை கொல்ல முயற்சிக்கும் போது ஆனா இடையில் குதித்து தன்னை பலியளிக்கிறாள். சகோதரிகளுக்கிடையிலான இந்த உண்மையான காதல் செயல் ஆனாவின் உறைந்த இதயத்தை உருகச் செய்கிறது. எல்சா தன் சக்திகளை கட்டுப்படுத்தும் விசை காதல்தான் என்பதை உணர்கிறாள். அவள் நிலையான குளிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அரண்டலுக்கு கோடை பருவத்தை மீண்டும் கொண்டு வருகிறாள். ஹான்ஸை அடிக்கிறாள். கிறிஸ்டாப் வெகுமதியும் முத்தமும் பெறுகிறான். ஒலாஃபுக்கு உருகாமல் இருக்க பனிக்காற்று கிடைக்கிறது. சகோதரிகள் நெருக்கமாக மீண்டும் ஒன்றிணைகிறார்கள்.